டாமிட் என்ன தெரியல, நான் தாங்க பாவாடை சாமி. கூகுளா எப்படி வேணா வச்சுக்கங்க. லொல்லு சபாவா? ஆமாம். ஓகே, உங்கள் அன்பான சுவாமிநாதன். காரும் ஷோரூம் சூப்பர் ப்ரோக்ராம். அந்த ஷோரூம் இல்லைங்க, நீங்கள் ஏதோ இதெல்லாம் போகிறீங்களே ஷோரூம். பயங்கரமாக பேசுறீங்கண்ணா. அப்படியே ஒரு ட்ரைவ் போயிட்டு சாப்பிடலாமாண்ணா? ஓகே. எப்பவுமே நான் காருக்குள்ளே வந்தோடனே சீட் பெல்ட் நான் போட்டுப்பேன். என்னை பார்த்துட்டு அவங்க கெஸ்ட்டு போடுவாங்களான்னு பார்ப்பேன். அப்படியே வெயிட் பண்ணி லேட்டாக போடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்தோடனே சீட் பெல்ட் போட்டீங்க. நான் பேண்ட் பெல்ட் போடுறேன்னா இல்லையோ சீட்டு பெல்ட் போட்டுருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது மஸ்ட்டு. நிறையா பேர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. அப்படிம்பாங்க. நமக்கு தானுங்க, நல்லது தானே, அதுக்காக தானே போட சொல்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா இது நம்மளை காப்பாற்றுல. எது பெல்ட்டு. சுவாமிநாதன் யார் இந்த சுவாமிநாதன்? இந்த சாமிநாதன் வந்து ஸ்கூலில் படிக்கிறப்பவே எல்லா வாத்தியார் எல்லா ஸ்கூல் பசங்க மாதிரியே மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருந்தவன். எல்லாரும் மாதிரி பேசுறது, எல்லாருமே நடிச்சு காட்டுறது. அப்போவே அந்த வயசுல அந்த காலகட்டத்தில் படிப்பு தான் வராதுல்ல, இதானே செய்யணும். வந்தால் பசங்க மாதிரி, அதாவது எல்லாரும் நடிகர் நடிகை அல்லது அண்ணாதுரை கலைஞர் அந்த காலத்தில் சொல்கிறேன், அவங்கள மாதிரி பண்ணுவாங்க. இவங்கள மாதிரிலாம் நீங்கள் பேசுவீங்களா சார்? கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். பட்டு அந்த பசங்க மாதிரியும் அந்த கிளாஸ் வாத்தியார் மாதிரி நடித்து காட்டுவோம். பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான். நானும் எங்கள் சித்தப்பா பையனும் சேர்ந்து எல்லா டைரக்டருக்கும் அவங்க எடுத்த படத்தை தொகுத்து பாலச்சந்தர் சார், கோபாலகிருஷ்ணன் சார், ஸ்ரீதர் சார், எல்லா டைரக்டருக்கும் நாங்கள் ஒரு லெட்டர் அனுப்போம் எங்கள் வாய்ப்புக்காக. அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க, எங்களுக்கு தெரியாது. ஒரு ஆர்வ கோளாறு தான். அப்புறம் வேப்பத்தூர் கிட்டுன்னு எங்கள் சித்தியோட ஃபாதர், அவர் வந்து வாசன் சாரோடைய கதை இலாக்காவில் இருந்திருக்கார், ஜெமினி. அவர் அங்கே வந்திருந்தார் ஒரு ஃபங்க்ஷன். அங்கே ஒரு தஞ்சையில் குடும்பம்னு ஒரு ட்ராமா போட்டாங்க. அந்த ட்ராமாவில் நடித்தோம். பார்த்துட்டு நாங்கள் நைஸாக அவர்கிட்ட நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா எப்படியாவது சினிமாவில் வந்துடலாம், 2 பேருக்கு ரொம்ப ஆசைன்னு சொன்னோம். அப்போ அந்த காலத்தில் இருக்கவங்களாம் ரெக்கமெண்டேஷன் கௌரவம் பார்ப்பாங்க. இப்போல்லாம் அதை பற்றி இல்லை, எல்லாம் அவங்க ஃபேமிலி தான் எல்லாருமே நடிக்கிறாங்க. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, அடையாரில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்கு, நேராங்க வா ஜாயின் பண்ணிக்க. அதில் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதில் 2 வருஷமோ ஏதோ கோர்ஸ் இருக்குது, அதை படிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா நிறையா படங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குன்ட்டார். நான் ஏதோ போகணுன்னு சாதாரண காலேஜில் சேர்ற மாதிரி இப்போ இருக்காமலாம் அப்போ டஃப்பு கிடையாது. காலேஜ் ஸ்கூல்லாம் ஈஸியாக சேர்ந்துடலாம் அந்த மாதிரின்னு நினச்சேன். அங்கே போனால் ஒரு 3000 பேர் இன்டர்வியூ, ஒரு நாளைக்கு 500 பேர் 6 நாளைக்கு வச்சாங்க. உள்ளே இருக்கிறவங்களாம் லெஜண்ட்டு எல்லாம். பானுமதி அம்மா, ஸ்ரீதர் சார், கோபாலகிருஷ்ணன், புட்டண்ணா, புள்ளையா, எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்ஸு. அங்கே இருக்கிற ஏஏசே சுவாமி, ரமணன், ஏபிடி அரசு, அவர் தான் ரஜினி சாரோட வாத்தியார். ஏபிடி அரசு, உஷா அரசு, அவர் தான் சூப்பர் ஸ்டாரோட வாத்தியார். அவர் சேம்பரில் படிக்கிறப்போ அவங்க தான் வாத்தியாராக இருந்தாங்க. இவங்கெல்லாம் உட்காந்து இன்டர்வியூ, வா போ வா போயின்னா அவங்க ஆக்டிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு முதல்ல பார்ப்பாங்களாம். எனக்கு அப்புறம்தான் தெரியும் அதெல்லாம். அது எனக்கு முன்னாடி சூப்பராக செம்மையாக ஆக்ட் பண்ணார் ஒருத்தர், அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் தான் நாசர். அப்புறமா தான், ஆமாம், அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் சேம்பரில் முடிச்சுட்டு இங்கே வந்துடுறேன், நீ தான் அங்கே முடிச்சுட்டு இல்லை இங்கேயே வந்த அப்படின்னு. இல்லை, அவருக்கு நிறைய கற்றுக்கணுன்னு ஆசை, எல்லாமே அவருக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அப்போது நான் பார்த்தேன், நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணுறவர் ரிஜெக்டு, நம்மளாம் ஏமாத்துறோன்னு நேராக போய் நடித்து காமிச்சேன். இல்லை, நீ யாரோ நடிகரை காப்பி அடிக்கிற, நீ இது சீரியஸாக பண்ண, அதாவது சீரியஸான ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. நீங்கள் காப்பி பண்ண ஆக்டர் யாருன்னு சொல்லவா? ஆமாம், சொல்லவா? நடிகர் திலகம் தான், வேற நமக்கு தெரிஞ்சா வருதான். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தனை நின்று ஏதாவது நடித்து காட்டுன்னு இருக்காங்க. ஏங்க நடிப்பை கற்றுக்க தானே வந்திருக்காங்க, அதான் நடிப்பு பயிற்சி பள்ளி தானே இது, என்னை வந்து நடித்து காட்டுனா நீங்கள் கற்றுக் கொடுத்த பிறகு தான் நடிக்க முடியும்ட்டான். அப்போ உனக்கு நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, கிளம்புன்ட்டாங்க. சார் ஆக்சுவலி அந்த அவர் கேட்டது கரெக்டு தானே? அவர் கேட்டது கரெக்டாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, சும்மா உன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு, உனக்குன்னு ஏதாவது பண்ணியிருப்பீங்கள, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி காட்டுனாங்க. அவன் நீ மேலே கற்றுக்க தானே வந்துட்டான். அவங்ககிட்ட கரெக்டாக இருந்தாலும்
செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு அதுக்காக கேட்டாங்க. அப்படி வரப்போ போவேன் அப்படி அமுச்சிக்கிட்டே இருந்தாங்க. நானும் சரி எங்கேயோ அனுப்புகிறாங்க வச்சுட்டு ஒரு மஞ்சள் போய் லூஸாக எங்கள் அண்ணன் பேண்ட்டை பெல்ட்ஸு மாதிரி பேண்ட்டை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படி இருக்கிறன்னு ஒரு ஓரமாக நடந்துக்கிட்டு இருந்தேன். நெல்லுப்பா இங்கே போகிறேன்னு, எல்லோரும் எங்கேயோ அனுப்புகிறீங்க அங்கே போகிறேன் அப்படின்னா, அவங்கெல்லாம் தேவையில்லாதவங்க, நீ தேவை நில்லுன்னாங்க. அதான் எனக்கு முதல் கிஃப்ட்டு. அமிச்சு ஏதாவது செலக்ட் பண்ணு அப்படின்னாரு. நிறைய பொண்ணுங்க ஃபோட்டோ ஹீரோயின்ஸ். நான் ஒரு 3 செலக்ட் பண்ணி அதில் ஒரு ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு. டேய் நீ தாண்டா என் படத்து ஹீரோ. நாங்கள் செலக்ட் பண்ண பொண்ணே செலக்ட் பண்ணிட்டா. அவங்க தான் மேனகா, கீர்த்தி சுரேஷோட அம்மா. அதான் ராமாயி வயசுக்கு வந்ததுனால அதுலேயே ஒரு இன்னசென்ட் கேரக்டர் தான். என்னை பண்ண சொன்னார். புடி அட்வான்ஸை நாளைக்கே ஷூட்டிங் அது இதுன்னாரு. சாரி சார், எனக்கு எடுத்தோன்னே ஹீரோலாம் வேணாம், நான் ரொம்ப வருஷம் சினிமாவில் இருக்கணும். சின்னதாக நடிச்சு ரொம்ப வருஷமா இருக்கேன் சார். கீர்த்தி சுரேஷ் அம்மாவுக்கு நீங்கள் தான் ஹீரோ அப்போ? ஆமாம், பண்ணியிருந்தா அன்னைக்கு. லஞ்ச் டைம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஆமாம், ரொம்ப கூட்டமாக இருக்கும். இருந்தாலும் நான் போனால் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஓகே சொல்லிடுவாங்க. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ரைட். இல்லைன்னா நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே. நிறைய ஆர்டர் பண்ணாலும் சாப்பிட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சு பாலாஜி? சாப்பிடலாம், ஆனால் உட்காந்து சாப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கண்ணா. நமக்கேவா? ஆமாண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. ஓகே. காரில் வச்சே ஒரு வெட்டும். என்ன சூப்பர்ண்ணா. கார்லேயே சூப்பு வாங்கிக்கோங்க. இல்லை, காரும் ஷோரூம்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டே இன்டர்வியூ எடுப்பேன். ஆனால் பார்சல் மட்டும் வாங்கி என்ன பண்ணுறது இல்லையே. கையிலே வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இன்டர்வியூ எடுங்க. சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறேன். சரி ஓகேண்ணா. பார்சல் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். நீங்களும் வரீங்களா? ஓகே. சும்மா அப்படி எந்திரிக்கிற மாதிரி. என்ன ஹோட்டல்லே வேலைக்கு வாங்க போகிறாரா? ஐட்டத்தையும் டிக்கில் வச்சாச்சு. ஆனால் அதை செட் பண்ணி சாப்பிட்ணும். அதுதான் இந்த எபிசோடு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்துருக்கு. போகலாமாண்ணா? வாங்கின ஃபுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. காரும் சோறுங்கிறதுக்கு நம்ம பண்ணுறது தான் கரெக்டு. அப்படிங்களா? ஆமாண்ணா, உண்மையிலே இது வரைக்கும் எப்படி பண்ணேன்னு தெரியல. ஆனால் இப்போ பண்ணுறதா ரொம்ப கரெக்டு. நான்வெஜ்னா உங்களுக்கு கார் ஃபுல்லாக நாரும், வெஜ்ஜுன்னா அந்த பிரச்சனை இல்லை. லொல்லு சபாவுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் இருக்கும்ல? ஆமாம் சார், ரொம்ப சூப்பர் மேட்ரு சார் அது. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு ஆக்சுவலாக நாங்கள் லொல்லு சபாவில் ஃபஸ்ட்டு ஒரு 10-15 எபிசோடு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணோம். அதில் முதல் எபிசோடு வந்து ஒரே சீன் காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணார் ராம்பாலா சார். நான் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர், எனக்கு அசிஸ்டண்ட் 3 பேர். நானும் ஈஸ்டர்னு முதல் லொல்லு சபாவில் வந்தவங்க. ஈஸ்டர்னு ஒருத்தர். நாங்கள் பண்ணுறப்போ வீரப்பனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மேப் இருக்குது, இந்தியன் மேப். அப்படி விரிச்சா மேப்பு கிருன்னு திறந்தானே இப்படி சுற்றி இங்கே தான் வீரப்பன் ஒளிஞ்சிருக்கான். இத்தனோண்டு இடமா இருக்கேன் சார், அவனுக்கு மூச்சு திணறாது அப்படிம்பாங்க. யோ விஷயத்தை தெரிஞ்சுக்கப்பா, நான் காட்டு இடம் சின்னது, நேராக போனீங்கன்னா அது பெருசு அப்படின்னு ஒன்று. அதெல்லாம் ரைட்டுங்க. நம்ம சோத்துக்கு என்ன பண்ணு, நீ தின்றதுலே இரு. நம்ம போலீஸ் இல்லை, அங்கே அண்ணாச்சி கடை இருக்க, அங்கே கை மாத்தா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இன்னும் புத்தி போல புத்தியா, மாமூலாக நம்ம பண்ணுறது தானே அப்படிமா. அந்த மாதிரி த்ரூ அவுட்டு. கடைசியில் வீரப்பனுடைய ஒய்ஃபு, மாமன், மச்சன், கைச்சா எல்லாரையும் பிடிச்சி உள்ளே வச்சிருவோம். ஒய்ஃப் இல்லை, சாரி அம்மா, எல்லாரையும் பிடிச்சி உள்ளே வச்சிருவோம். வச்சோன்னே கடைசியாக தான் தெரியும் ஒரு 3 வயசு பையன் பேர் தான் வீரப்பன். அதுக்கு எங்கள் போராட்டம் இருக்குது பாருங்க. அத்தனை பேரையும் ஜெயிலில் வச்சு பெரிய லெவலில் பேசி அந்த எபிசோடு அட்டகாசமாக இருக்கும். பாஸ்
பாஸ் என்ற பாஸ்கர்னு சந்தானத்தோட 50வது படம் தான் நான் நடித்ததே. 50வது படமா? ஆமாம். அதுக்கு முன்னாடி சந்தானத்திட்ட லுலு சபா டீம் வேணாம், லுலு சபா மாதிரியே ஆகிடுன்னு சொல்லி அவர் எல்லாருமே பயமுறுத்திருக்காங்க. யாரு? நிறைய பேர் இந்த ப்ரொடியூசர் அவங்க உள்ளவங்க அவங்க கூட. இல்லை, நான் உங்கள்கிட்ட அதான் கேட்கணும்னு நினச்சேன். சினிமாவில் பெரிய ஆளாகிறதுக்கு முன்னாடியே அந்த டீம் செம்ம ரீச் ஆனது லொல்லு சபா. நிச்சயமா. லொல்லு சபாவுக்கு அடுத்து சந்தானம் ஒரு பீக்கில் வந்துட்டார். நிச்சயமா. ஹீரோ வந்தார், காமெடியாக வந்தார், ப்ரொடியூசர் ஆனார், பயங்கர ரீச்சில் போயிட்டார். ஆனால் நான் விரல் விட்டு எண்ணிடலாம் அவ்வளோ படங்கள் தான் அவர் கூட ஒர்க் பண்ணீங்க. நிச்சயமா. ஆனால் அவர் பண்ண படங்களை உங்களுக்கு காணவே காணா. நான் ஒவ்வொரு ஸ்க்ரீனில் தேடுவேன், எங்கடா அண்ணனை காணா. டேமிட். அது என்னன்னா சந்தானமே சந்தானத்து கூட ஒரு படம் நடித்தேன். அப்போ சந்தானம் ஏதோ சொல்கிறப்போ நான் டேமிட் அப்படின்னேன். அண்ணா டேமிட் ரொம்ப பழசாயிடுச்சுண்ணே, முதல்ல அதை விடுங்கண்ணே, தயவுசெய்து அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்காதீங்கன்னா. திரும்பி பார்த்தா எஸ்ஆர்எம் காலேஜில் ஒரு 50-60 பசங்க டேமிட்ஸான்னு கத்துறாங்க. இதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு நான் பிடிச்சிக்கலப்பா, அவங்க என்னை பிடியா விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த ஸ்கூலில் ஜீவா பேசி முடித்தா நான் பேசினேன், இந்த மாதிரி பேரண்ட்டெல்லாம் உங்களுக்காக லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, முதல்ல இருக்கிற பேரண்ட்லாம் பிள்ளைங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு படிக்க வச்சாங்க. இப்போ இருக்க பேரண்ட்டில் தான் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போகிற நம்மளை காப்பாற்ற வேணாங்கிறவெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி அறிவுரை சொன்னேன், அதெல்லாம் விட்டாங்க. சார் அதை சொல்லிவிடுங்க, அதான் சார் எதுங்க டாமிட்னா அத்தனை பேரும் கிளாப்ஸு. நான் சொன்ன அறிவுரையெல்லாம் வேஸ்ட்டு, ஒரு டாமிட் தான். அந்த மாதிரி சினிமா ரொம்ப அதுவும் சந்தானத்தோடு நான் 6வது 7வது ஆள் தான். அதுக்கு முன்னே 6 பேர் இது பண்ணி எதோ மிஸ் ஆகிடுச்சு, அந்த சீன் எடுக்க முடியாமல். 7வதாக சந்தானம் என்ன சொல்லியிருக்காப்புல, சாமிநாதன் கூப்பிட்டு பண்ணுங்களேன்னு. அந்த அரியரா பாலாஜி கூட்டம்னா அரியரா நான் ஓல்டு கேரக்டர் பண்ண மாட்டேன்ட்டாப்புல பாலாஜி. இல்லைன்னா பாலாஜி தான் பண்ணியிருக்காது. சாமிநாதன் நல்லா சாய்ச்சுன்னா அவரே சொல்லிட்டார். சரிண்ணா அது வந்து பண்ணோம். அது கும்பகோணத்தில் நான் படித்த அதே காலேஜ், அதே பெஞ்சு, அதே இடம், அதே அரியர். அது மறக்க முடியாத சம்பவம். அதுக்கப்புறம் சூப்பர் ஹிட்டு சந்தானமே வெற்றி தேட்டரில் குரோம்பேட்டில், அங்கே தான் இப்போ பம்மலில் வீடு. அதான் நான் பார்த்துட்டு சாமி என்ன நீங்கள் வந்து இப்படி கிளாப்ஸுன்னு, ஏன்பா படம் ஃபுல்லாக நீ கிளாப்ஸ் வாங்குற, நான் ஒரே ஒரு சீன் அது உன் கூட நடிச்சு தானே. சந்தோஷம்னா அப்புறம் ஒரு கண்ணாடி தொடர்ந்து சந்தானத்து கூட நடித்த எல்லா படமும் கிளாப்ஸு ஹிட்டு. என்ன ஒரு சீன் 2 சீன் தான். சுந்தர்சி பார்த்தார் அரண்மனைங்கிற படத்தில் ஒரு 10 சீன் எங்கள் திறந்த மாதிரி நீங்கள் 2 பேர் வந்தால் ரசிக்கிறாங்க. நீங்கள் 2 பேர் சொல்லி எடுத்தார். செம்ம பேர் அரண்மனையில், நல்லா செம்ம ஹிட். சுந்தர்சி சார் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். ஹரி சார் அப்படித்தான், உங்களுக்கு அவர் நல்ல காம்பினேஷன் சொல்லியே 4 சீன் எடுத்தார் சிங்கம் 2ல். அந்த மாதிரி நமக்கு என்னென்னா ஒரு டைரக்டர் ராஜேஷ் அப்படி தான் ரசிச்சு எடுப்பார். ஒரு சீனோ 2 சீனோ எப்படி இருந்தாலும் ஒரு ரசிக்கும்படியாக எடுத்துகிட்டு போயிடுவார். நம்மளை புரிஞ்சுக்கிட்ட டைரக்டராக இருந்தால் பெட்டர். நம்மளை தெரியாத டைரக்டராக இருந்தால் நம்மள்கிட்ட எப்படி வேலை வாங்கணும் தெரியல, அவங்க மைண்டில் ஏதாவது வச்சுக்கிட்டு அவர் மாதிரி பண்ணுங்க இவர் மாதிரி பண்ணுங்கம்பாங்க. அதை தான் நாங்கள் லொலு சபா மாதிரி பண்ணாமல் இந்த லொலு சபா டீம்லாம் சேர்ந்துக்கிட்டு ஜோக் பேட் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கோம். அது நல்ல 10 லட்சத்துக்கு மேலே பார்த்துட்டாங்க. அதெல்லாம் விட விஜய் படத்தை போக்கிரியை பேக்கரின்னு எடுத்தோம். அதுக்கு இன்னும் பெரிய எதிர்ப்பு. அப்புறம் விஜயை கூப்பிட்டு விஜய் டிவியில் பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி அவர் ஐஸ் வச்சு அதில் ஜீவா வந்து எம்ஜிஆர் வந்து விஜயை பாராட்டி பேசுகிற மாதிரி பேசி, ஏன்னா தம்பி விஜய் எனக்கு அப்போ நீ தான் அண்ணாவை ஞாபகப்படுத்த, அதனால் உனக்கு அப்போ வாங்க அண்ணா, எப்படி அண்ணா நல்லா இருக்கீங்க அண்ணா, அண்ணா அண்ணான்னு ஒவ்வொரு டைலாக் யூஸ் பண்ண, அண்ணா உன்னை ரொம்ப பிடிக்கும் தம்பி அப்படின்னு எம்ஜிஆர் பேசாமல் அவர் ரொம்ப ரசித்து அடுத்த ஒரு படத்தில் ஜீவாவுக்கு சான்ஸ் கொடுத்தாரு விஜய். அஜித் சார் அப்படியே பக்கத்தில் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமாக நடிச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு 30-35 சார். வெரி குட் வெரி குட். எவ்வளோ ஹீரோக்களை பார்த்துருப்பீங்க சார், இவ்வளோ க்ளோஸாக எந்த ஹீரோவும் பார்க்க. ஏன்னா அவ்வளோ பிரியமாக இருப்பார். என்ன சாப்பிட்றோம் நமக்கும் வர வைப்பார். கேரவன்லேயே உட்காந்துக்காமல் இறங்கி வந்து கடன்னு எல்லோரும் விசாரிப்பார். அண்ணா எப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி ஜாலியான டைப்பு. அந்த நேரடியாக அவரை
தலைவா நீ தலை தான், இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்கும். நேரடியாக புகழ்ந்து பேசுனா சுத்தமாக பிடிக்காது. விஜய் சார்ட்ட அது மாதிரி புகழ்ந்து பேசுனா ஒரு பார்வை பார்ப்பார், அதோட அண்டம் கை கலங்கிடும். இது வரைக்கும் இத்தனை வருஷம் ஃபீல்டில் இவர் கூட நடிக்காமல் இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. கமல் தான் சார். கமல் வந்து நவரசனில் உலகநாயகன் மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு, மிகப்பெரிய டேலண்ட்டு. கமல் கூட நடித்தா நம்ம அறியாமல் காமெடி வரும், கேரக்டரும் வரும், ஒரு ஆக்டிங் இதுவும் வரும். அது வாய்ப்பு கிடைக்காம போச்சு. சரியா அவரே 2-3 தடவை சொல்லியிருக்காரு, ஆஃபீஸ்க்கு வாங்க பாரு. ஏன் இன்னும் ஆழ்வார் பெற்றனா தம்பி ட்ராப் பண்ணட்டா? ஏங்க ஆஃபீஸ்க்கு வர சொன்னார்ல? ஆஃபீஸ் அப்போ வர சொன்னார். இப்போ போனால் அவரே இந்தியன் 2ன்னு கையை சுருட்டி இடுப்பில் விட்டுருவார். நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாத்துலேயும் சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே அதாவது சிங்கத்துக்கு நான் எப்போவுமே சொன்னேன், புலிக்கு தலையாக இருக்கிறத விட, புலிக்கு வாளாக இருக்கிறத விட எலிக்கு தலையாக இருந்துட்டு போயிடலான்னு. அது மாதிரி சின்ன படங்களில் நம்ம நடித்தா இல்லை இப்போ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பெரிய ஆளுங்க பட்டில் நம்ம சொன்னால் கூட எங்கே வரீங்க, எந்த இடத்துல அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகிடுது. அதுக்கு வச்சு நான் பெரிய படங்கள் அதிகமாக கூப்பிட்றதில்ல. நான் நீங்கள் தேவர் மகனை ரொம்ப கலாய்ச்சிருப்பீங்களே அந்த டைமில். எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய நடிகர் திலகம். நாங்கள் வந்து தெய்வ மகம்னு ஒரு படத்தில் பண்ணோம். அதில் அவங்க நான் பெரிய சிவாஜி, இந்த இடம் தீக்காயத்தில் இதாக இருக்கும். அது என்ன பண்ணிட்டார் ராம்பாலா, இந்த பேண்ட்டு சிப்பை கட் பண்ணி வச்சுட்டார். அதில் சின்ன சிவாஜி மனோகர் பல்ல கடிச்சிட்டு டேடின்னு பேசுறது. ஏக டென்ஷன் ஆகிட்டார். நேராக ராம்குமாரும் பிரபு சாரும் வந்துட்டாங்க விஜய் டிவிக்கு. நேராக எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரிபிள் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது ஆஸ்கா பெரிய அவார்டுக்கெல்லாம் போனால் நீங்கள் இவ்வளோ காலேஜ் விட்டீங்க, பெரிய பிரச்சனை பண்ணிட்டார். அப்புறம் அவர்கிட்ட சாரி கேட்டு அடுத்தப்புறம் அந்த எபிசோடு ரிப்பீட்லாம் போடுவாங்க, அதில் போடாமல் விட்டு. சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட்ண்ணே, நீங்கள் பண்ணுறது ஒரு நடிப்பு, அது ஒரு கலை, கரெக்டா? அப்போ அதையும் நீங்கள் ரசிக்க வேண்டியது தானே, ஏன் எல்லோரும் டென்ஷன் வராங்க? அஜித் சார்கிட்ட சொல்லணும் சார், லொலுதாவுன்னு நிறைய பேர் அவர் இது படமே கிண்டல் பண்ணியிருக்கோம். நம்ம சும்மா இதாக பண்ணுறோம் சார், சில பேர் கோவம் வருதுன்னு. ஏன் அது ஜாலியாக எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே, அதெல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டியது தானே அப்படின்னாரு. இது வந்து ஒரு தடவை பண்ணுறப்போ நடிகர் சங்க தலைவராக இருந்தார் விஜயகாந்த் சார். ராம்பாலா கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, சினிமா ஏன் கிண்டல் பண்ணுறீங்க சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டார். அவர் வீட்டில் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருந்தார். பையன் டங்குன்னு பிடிங்க, அப்பா லொல்லு சபா பார்க்கணும், பார்த்தா வானத்தை போல. விஜயகாந்த் ஒரு ஏக டென்ஷன் ஆகிட்டார். தான் பாவீங்களா ஏங்களா, ஒரு ஓட்டை வச்சுட்டு தம்பிங்களா உள்ளே வந்துருங்க மழை பெய்யுது, ஏன்பா அந்த ஓட்டு உனக்கு ஒண்டிதான்ப்பா கொள்ள, தம்பிங்களா ஏந்துருங்க, அண்ணன் உங்களுக்கு டீ வாங்கிட்டு வந்திருக்கேன். இது டீயே இல்லைண்ணா. ஆமாம் டீ இல்லை, ஒரு டீ தான் இருந்தது, நான் குடிச்சிட்டேன், உங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு கழுவுன டீ கிளாஸ் கழுவுன இதை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அண்ணன் இதாவது கொண்டு வந்திருக்கேன்லப்பா, அண்ணனுக்காக குடிக்கக்கூடாதா, எல்லாம் செய்வோம் வாயா, டென்ஷன் ஆகிடுவாப்புல. அந்த இது வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு டிவி போட்டிருப்பாரு. அவர் ஏக டென்ஷனு. அவர் வந்து கார்ட்டூன் தான் அதிகமாக பார்ப்பாராம் விஜயகாந்த். இதை பார்த்தோன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஒன்று ராம்பாலா கூப்பிட்டு கண்டிச்சு, ஏய் என்னது யார் போட்டு சொன்னது, இதெல்லாம் வச்சுக்கிட்ட நடக்கிறது வேலை, நான் இதெல்லாம் பாரு இல்லை, அங்கே போய் போட்டுக்க அப்படின்னா. இல்லை சார் இங்கே இதெல்லாம் சகஜம் எல்லாம், அதெல்லாம் இந்த கலாய்க்கிறவெல்லாம் வச்சு கொண்டு புட்டேன் அப்படி இப்படின்னு. சரி ராமா வந்தார். அடுத்தது நரசிம்மா, ஸ்போர்ட்ஸ் ஃபைட் சிம்மா ஃப்ரீ ஃபைட் சிம்மான்னு கேட்டு கலாச்சி நரசிம்மா ஃபுல்லாக இது பண்ணுவானுங்க. அந்த மாதிரி சம்டைம் அவருக்கு என்ன பொறுத்த விஜய் டிவியில் இருந்துக்கிட்டு அங்கே நமக்கு ஜாப் இருக்குது, நம்ம வெளில போனால் படங்கள் சான்ஸ் கொடுக்க. கவுண்டமணி சார் வந்து திட்டினாராம், சந்தானத்துக்கு சிம்பு சான்ஸ் கொடுக்க மன்மதனில், அவன் சினிமாலாம் கிண்டல் பண்ணுறான், அவனுக்கு போய் சான்ஸ் கொடுக்குறாரு. வேணுன்ட்டு சிம்பு என்ன பண்ணுறாரு, கவுண்டமணி சீன்லாம் குறைச்சிட்டு சிரிச்சு ஏய் உருப்பட மாட்டானேடா அப்படின்னு திட்டினானா. இதுதான் பண்ணுறேன்.
அதுக்கு சினிமாலேயே அவ்வளோ ஃபேன் இருக்காங்க, எங்களுக்கு தெரியாது. விக்ரம் சார் என் படத்தை இப்போ கிடையாது, என் படத்தை கேட்டு போவார். அப்படியா? ஐயோ அவ்வளோ ஃபேன். விஷால் சார் அது பண்ணிங்கள சூப்பர், இது அவர் படத்தையே சொல்லுவார். அவர் படத்தையே கிண்டல் பண்ணுங்க, அது சூப்பர், இது சூப்பர்னு ஊந்து ரசிப்பாங்க. முந்தைய சார் ஃபிலிம், சினிமாவில் ஃபிலிம் போட்டு எடுத்துன்னா நடிக்கிறவெல்லாம் பயப்படுவான். அவ்வளோ ஈஸியாக எங்களுக்கு எல்லாரையும் மிரட்டிடுவாங்க. ஏன்னா ஒரு டேக்கு 2 டேக்குன்னா ஃபிலிம் காஸ்ட் ரொம்ப கூட. 3ஆவது டேக்குன்னா டேரக்டர் அடிக்கவே வந்துடுவார். யாரா இவன் அடிச்சுட்டு வந்தது, அவ்வளோ டென்ஷன் ஆகிடுவார். இப்போலாம் சிப்பு வந்ததுலேருந்து பண்ணு ஒன்று ஓகே சூப்பர் சார், அது சரியில்லைன்னு விட்றா டப்பிங்கில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஆகிட்டாங்க. இதுமாரி கேர்லெஸ்ஸாக இருக்கிறனால தான் 10 படம் வந்தால் ஒரு படம் தான் ஓடுது. முந்தி கேர்ஃபுல்லாக இருந்தாங்க, 10 படத்தையும் ஜெயிக்க வைக்கணும் போராடினாங்க. அந்த போராட்டம் இப்போ இல்லை, நல்லா அசால்ட் ஆயிடுச்சு. அதான் அசால்ட் ஆகிடுச்சு. சாப்பிடும்போது இந்த கேள்வி கேட்கக்கூடாது. ரோட்டில் நடந்து போகிறோம், ஆமாம், பச்சையாக ஒன்று இருந்தது, எடுத்து பார்த்தா ஒரே பிசு, நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. அப்புறம்தான் தெரிஞ்சுது அது எருமாட்டு சாணி. நான் சாப்பிடவே இல்லை, நல்ல வேலை நான் மிதிக்கவே இல்லை. ஏடா அதான் நக்கியே பார்த்துட்டு. இன்னும்மா நியூஸ் 7 தமிழில் சேனலுக்கு ரொம்ப நன்றியை சொல்லணும். ஏன்னா எவ்வளோ பேர் பேட்டி கூப்பிட்டு போய் ஒரே ஒரு பொக்கே கொடுப்பாங்க, இல்லைன்னா அதையும் கொடுக்காம பொக்கை வய காமிச்சு அமுச்சிடுவாங்க. மெனக்கட்டு கூப்பிட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பாடு போட்டு காரும் சோறும் சூப்பராக ஒரு ப்ரோக்ராமு பாருங்கள். எவ்வளோ சாப்பாடு சாப்பிடவே முடியல, திணறா மாதிரி பண்ணி இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது சாப்பாடு வந்து என்னென்னா என்ன சொல்கிறாங்க, வயிறு நிறைஞ்சா மனசு நிறைஞ்ச மாதிரி. இந்த பேட்டியை உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக கொடுக்கணுங்கிறதுக்காக பாலாஜி ரொம்ப கஷ்டப்பட்டு ஹோட்டலில் போயெல்லாம் திட்டு வாங்கிட்டு, எல்லாம் போய் எடுத்துட்டு அப்படியே இல்லை திட்டு வாங்கலை, பர்மிஷன் கேட்டால் தரமாட்டேன்ட்டார். சில ஹோட்டலில் பர்மிஷன் வாங்கி எடுத்திருக்காரு, அதெல்லாம் நான்வெஜ். வெஜ்ஜு ஹோட்டலில் இப்படி பண்ணுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கல. விடுங்க, காரும் சோறும் காரில் வச்சு அசத்துவோன்னு பார்த்தா ஹோட்டலே இங்கே செட் பண்ணிட்டாரு. சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்கா, ரசிக்கிறீங்களா? கடைசியாக ஒரு தடவை சொல்லணுமா எதை? தேங்க்யூ பாஸ். மீண்டும் சந்திப்போம், உங்கள் ஆதரவு வேணும். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நியூஸ் சேனல், நியூஸ் 7 தமிழ் சேனலை. ஓகே, ரொம்ப குளரில் நிறையா சாப்பிட்டோம் போல இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். ஓகேண்ணா, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நெக்ஸ்ட் டைம் தம்பி மீட் பண்ணுறேன். நீங்கள் பாலாஜி, இன்றைக்கி நான் ரஜினி சார் கூட இருக்கேன், கமல் சார் கூட இருக்கேன், முக்கியமான விஜய் சார் கூட ஷூட்டில் இருக்கேன். மற்றபடி இருக்கும் இல்லைண்ணே, கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா வரும். நான் குழந்தையா இருக்கும்போதே உங்களை பார்த்து ரசித்து சிரிச்சுட்டு ஸ்கூலுக்கு போனேன். இப்போவும் நீங்கள் அதே எனர்ஜியோட அப்படியே ஆல்வேஸ் ஹாப்பியாகவே இருக்கீங்க சார். அது காரணம் லைஃப்பில் வருத்தப்பட்டு என்ன பண்ண போகிறோம், அதாவது தீர்வு கிடச்சா ஓகே. நான் இன்னைக்கு அதுதாங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்க கிடையாது. ஜாலியாக இருங்க, சுற்றியாக சந்தோஷமாக போங்க. ஏன்னா நீங்கள் சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு சொந்தம் இல்லை, உங்களுக்கு சொந்தம்னு நினைக்கிறது உங்களை ஏமாற்றிட்டு போயிடும். அதுக்காக அப்படி சொல்ல வரல. ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எதுவுமே நம்ம ஒரு ஆள் சோகம்னா 10 பேர் சோகமாகிடுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்க வேண்டியது தானே. சரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் விரைவில் மீட் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். வெரி நைஸ் மீட். கம்மியாக தான் சொல்லியிருக்கேன், அடுத்த தடவை நிறையா சொல்கிறேன். Vanam, your digital content channel.